ஹலோ சொல்லுண்ணே. என்னடா ரெக்கார்ட் பண்ணி என்னடா அது பாட்டு பின்னாடி? அது சும்மா ஒண்ணும் இல்ல, வைபுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்ல. சொல்லு சொல்லு சொல்லு, யூ கண்டினியூ. என்ன 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 ரெக்கார்ட் பண்ணுவோமா? என்ன சும்மா தானே? ஆமா ஆமா சும்மாதான். முறை ஆர்டியில். சரி முதல்ல அந்த பாட்டை அமத்துறா நையன்ட்டு. சி என்ன பாட்டுறா அது கருமோ? சரி அது ஏஆர் ரகுமான் பாட்டேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே ரெக்கார்ட் பண்ணுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். சரி ஏன் ஏன் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேக்குற? என்ன ஆச்சு? ஏன் பாட்டு நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் வைபுக்காக. மானம் தானே எட்டி சத்த மொத்ததெல்லாம் வாழ மாட்டேன். நல்லா தானே இருக்கு. நல்லாதான் இருக்கா? என்ன ஒரு மாதிரி வியடா பாக்குறீங்க? அங்க போவோம் என்ன ஒரு மாதிரி வியடா பாக்குறீங்க? சரி சரி. அப்புறம் எங்கண்ணா இருக்க ஊர்ல? எங்க இருக்கேன்னா நான் இங்க கிர்கிஸ்தான்ல இருக்கேன். சென்னையில? சென்னை உங்க ஊர்ல? தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல சென்னையில தான் இருப்பாங்க. சென்னையிலயா? சென்னையில எந்த ஏரியா? எந்த எந்த ஏரியான்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற இப்ப? இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாமே, ஜென்ரலாவே ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கலாம். என்ன என்ன ஆச்சு உனக்கு? கேக்குற பாட்டு வித்தியாசமா இருக்கு. ஏரியா என்னன்னு கேக்குற. என்ன ட்ரை பண்ற? பேரு சுந்தராட்டி சொல்லுங்க. பேரு கிறிஸ்டபரு. அது ஓகே. இவங்களா? சரி சரி ஓகே ஓகே. இவங்களாவா? என்னடா ஆச்சு உனக்கு? நீங்க தானுங்க, அவங்க தானுங்க நீங்க. அப்புறம் என்னங்க பேச்சு உங்க வீட்டுல? அவங்க தானுங்களா? இல்ல எனக்கு புரியல. அவங்க தானுங்களா என்னது? என்ன அர்த்தம் அதுக்கு? அவங்கன்னா அவங்கதான். நீங்க யாரு? ஆண்ட. ஆண்டையா? ஆமா. என்ன என்ன சபரி ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல, நேத்து அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருந்தேன். சரி. ஃபேமிலி குரூப்ல வந்துச்சு. என்னது? இந்தியா ஃபார் ரிசர்வ்டு, அமெரிக்கா ஃபார் டிசர்வ்டுன்னு பாத்தியா? இல்ல இல்ல, கல்வெட்டுல எல்லாம் எங்க பேர் இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்க. என்னத்துல என்னத்துல? கல்வெட்டுல. கல்வெட்டுலையா? என்ன கொத்தனார் வேலை பாத்தீங்கன்னா? அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. இல்ல இப்ப 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 உங்க ஆளுங்க எல்லாம் இப்ப அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொத்தனார் வேலை தானே பாக்குறீங்க. இருந்தாலும் ஆண்டதாங்க நாங்க. என்னங்க அப்படி எதுல ஆண்டீங்க? இதுவுமே ஆள்லன்னா எப்படிங்க கல்வெட்டுல இருக்கும்? வாட்ஸ்அப் குரூப்ல வந்திருக்குங்க. என்னங்க நீங்க உங்களுக்கு எது கல்வெட்டா? ஆமா. கல்வெட்டு இல்லைங்க, கல்வெட்டோட புகைப்படம் போட்டோ. என்ன என்ன கல்வெட்டுல என்ன பறிச்சிருக்காங்க? நாங்கதான் ஆண்டைங்க. இப்ப இப்ப நீ சொன்ன பத்தியா, அத வந்து கல்வெட்டுல பொறிச்சுட்டு பக்கத்துலயே உட்காந்துக்க. இதுக்கெல்லாம் நான் சிரிக்க மாட்டேங்க. சரிங்களா? உங்களுக்கு மேல ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டம் தான் இந்த ஜோக்குக்கெல்லாம் சிரிக்குமா? ஓஹோ, அப்படி வரீங்க இல்லையா? நீங்களே ஏன்னா நீங்களே ஒருத்தனுக்கு கீழதான் இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு கீழே இருக்கவனுங்களை வந்து நீங்க எங்களுக்கு கீழே அப்படி சொல்றிய? ஏங்க இப்போ டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா மேனேஜரால எம்டியை திட்ட முடியாது. ஆனா மேனேஜரால கீழே இருக்கிற பையனை திட்டலாம். ஓஹோ. அதே அதே இத ஃபாலோவிங். புரியுது? ரியல் லைஃப்லயும். ரியல் லைஃப்ல இப்ப மேனேஜரு அது இது எல்லாம் வந்து எப்படின்னா வந்து அவங்களோட தகுதியின் அடிப்படையில அவங்க எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அதை பொறுத்துதான் அவங்களோட ஜாப். சரியா? அவங்களோட அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அவங்களோட பொசிஷன் எல்லாம். நீங்க எல்லாம் என்ன பிறந்ததுனாலே உங்களுக்கு எப்படி இந்த பொசிஷன் வரும்? பவர்ஸ்ங்க. இப்ப எப்படி சூப்பர்மேனுக்கு எப்படி பிறந்தோடனே பவர்ஸ் இருக்கு? உங்களுக்கு என்ன பவரு? கொத்தனார் வேலை பாக்குறதா? ஃப்ரைட் ரைஸ் அடிக்கிறது?
அப்படிதான் சொல்லாதீங்க. அதுவும் ஒரு வேலைதான். என்ன அப்படி பேசிக்கிட்டு. இல்ல இல்ல அஹ், இல்ல ஆட்டோவை பிடிச்சு கேங் பேங் பண்றதா அதான் உங்க பவரா? ஏங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க. நீங்க வேற ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கெல்லாம் ஆண்டைங்க. நீங்கெல்லாம் முதல்ல என்கிட்ட பேசுறதே தப்பு. நான் என்ன என்ன ஏதுன்னு நான் சொல்லவே இல்லையடா. அதுக்குள்ள நீயா ப்ரீ கன்சீவ்டா ஒரு இது வச்சுட்ட எனக்கு. வேலை சரினாலே முடிச்சாங்க. வேலை இதுவே 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 நங்கநல்லூர்னு சொல்லியிருந்தா கும்புறன் சாமின்னு சொல்லியிருப்ப இல்லையா? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நங்கநல்லூர் மயிலாப்பூர்னு சொல்லியிருந்தேன்னா, ஐயோ சாமி தெரியாம பேசிட்டேன் சாமி. நாங்க நாங்க எங்களுக்கு கீழ இருக்கவங்கள அடிச்சுக்கிறதோட இருந்துக்கிறோம். உங்களெல்லாம் கும்பிட்டுக்கிறோம்னு சொல்லியிருப்ப இல்லையா? கும்பகோணம் சொன்னா கூட சொல்லுவாங்க நாங்க அப்படி. இது ஒரு பொழப்பு. ஏங்க அவங்கெல்லாம் சாமிங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ம். சரி. பிள்ளையா இருக்கிறான் பொய் சொல்ல மாட்டான்டான்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எழுதப்படாத ரூல்ஸ் அதெல்லாம் புரியுதுங்களா? நூல்ல இருந்தா பொய் சொல்ல மாட்டானா? ஆமா. எவ்வளவு நல்லவர் அவரு. அந்நியன் படத்தெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? இவர் ஐயர் மிகவும் நல்லவர். பாடம் படிக்கிறார். புரிகிறது. சரி. ம். இப்ப நான் என்ன கேக்குறேன், சரி இப்ப இது சும்மா ரெக்கார்ட் பண்றது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. நீ நீ என்னமோ இந்த இந்த மூத்திரம் குடிச்சிட்டு சங்கியா மாறின மாதிரி ஏதோ பாட்டு கேட்டு ஆண்டையா மாறி இருக்கேன்னு தெரியுது எனக்கு. அப்பெல்லாம் இல்ல. ஆல்வேஸ் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது இல்ல. சொல்லுங்க. அப்படியா? இப்ப மூத்திரம் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஜி எனர்ஜின்னு சொல்ல மாட்டேன். ஒத்துக்கிற ஊத்திரம் தான்ட்டு. அது வேற மோடு இல்லைங்க. அது வேற மோடு. சரி ம். சரி இப்ப நீ இப்ப இப்ப இப்படி இப்படி ஒரு மோட்ல இருக்கறனால நான் அந்த கேள்வியை கேக்குறேன். ரிசர்வேஷனை பத்தி என்ன நினைக்கிற நீ? அது நீங்க எப்படி அந்த தகுதியால மேனேஜர் ஆனாருன்னு சொன்னீங்க. புரியுதுங்களா? சரி. அதே மாதிரி தகுதி இருக்கிறவங்க தாங்க அதெல்லாம் வரணும். எங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷனே இல்லைங்க. பூரா எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் கம்மி பண்றீங்க. ஃபீஸ் நீங்க தரீங்க படிக்கிறதுக்கு. என்ன அதனால தான் நாங்கலாம் எப்படிங்க படிக்க வர்றது? எங்களுக்கும் காலேஜ் போகணும்லாம் ஆசை இருக்காதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கும் இருக்கேடா. ரிசர்வேஷன்ல 50% உங்ககிட்ட தான்டா இருக்கு. என்னது ரிசர்வேஷன் இருக்கா எனக்கு? யாரு சொன்னது? அதெல்லாம் இல்லீங்க. நீங்க வேற பூரா அவங்களுக்கு தான் ரிசர்வேஷனே. லூசு பயல. உங்களுக்கு தான்டா 50% இருக்கு. அவனுக்கு 19% தான்டா இருக்கு. அதெல்லாம் நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. ம். சரி தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இருக்கு? தெரியாது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உனக்கும் இருக்குடா. இங்க பாருடா மொத்தம் தமிழ்நாட்டுல 69% ரிசர்வேஷன்டா. நீங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் நான் சொல்லிட்டேனே. என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு இருக்கு, இல்ல அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஏன் சரி. ஏன் ஏன் அவனுக்கு இருக்கக்கூடாது? ஏன் அவனுக்கு இருக்கக்கூடாது? அவெல்லாம் படிச்சு முன்னேறுவாங்க. சரி முன்னேறிட்டு போட்டுமேடா. படிச்சு முன்னேறினா எங்களுக்கு கீழ யாரு வேலை பார்க்கறது? படிச்சு படிச்சு முன்னேறிட்டான்னா அவனுக்கு ஏன்டா தனி கப்பு குடுக்குறேன்னு கேள்வி கேட்பான் இல்லையா? அது வேற டிபார்ட்மெண்ட் சரிங்களா? என்ன எதிர்த்து கேள்வி கேட்பான். அப்புறம் வீட்டு வேலைக்கு வரமாட்டாங்க. 1008 விஷயம் இருக்குங்க இதுல பஞ்சாயத்து. அது எப்படி படிக்க விட்டுருவோம் உன் நாங்க? வீட்டு வேலைய உன் வீட்டு வேலைய அவன் ஏன்டா செய்யணும்? அப்படித்தானே இங்க எழுதி இருக்குது. எங்க எழுதிருக்கு? கல்வெட்டுல. அந்த கல்வெட்டை நான் பார்த்தே ஆகணுமே. எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் அனுப்பி விடு. இது உண்மையாவே கல்வெட்டா இல்ல எவனும் போட்டோஷாப் பண்ணி அனுப்பி இருக்கானான்ட்டு. கல்வெட்டுல இருக்குங்க. நீங்க சும்மா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரிடா கல்வெட்டுல இருக்குன்னே வச்சுப்பமேடா. கல்வெட்டு அந்த காலத்து மேட்டர்ரா. ஏன்டா இந்த இந்த காலத்துக்கு அப்டேட் ஆகுங்கடா. அவனும் படிக்கட்டும், அவனும் ஜாலியா இருக்கட்டும், அவனும் உனக்கு ஈக்குவலா வந்து நிக்கட்டுமே. ஏங்க அவன் படிக்க ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கங்க. என்ன அதுக்கப்புறம் என்ன மதிக்க மாட்டான். நில்லுனா நிக்க மாட்டான். தெருவுல போனா ஏன் போகாதன்னு கேள்வி கேட்பான் என்ன. அதெல்லாம் தேவையில்லாததுங்க எனக்கு. அதுக்கு அழகா அவங்கள ஏன் ஏன் அவன் உன்னை ஏன் மதிக்கணும்? நீ என்ன புடுங்கிட்ட அப்படி உன்னைய மதிக்கிறதுக்கு? ஆண்டைங்க இந்த மதிச்சுதான் ஆகணும். என்ன புண்டைக்கு மதிக்கணும்னு நான் கேக்குறேன்.
நீ என்ன ம். அந்த அந்த ஊருக்கு என்ன நல்லது செஞ்ச உன்னைய மதிக்கிறதுக்கு? இல்ல அவனுக்கு தான் நீ அவனுக்கு என்ன நல்லது செஞ்ச அவன் உன்னைய மதிக்கிறதுக்கு? ம். ஒண்ணும் செய்யல. உன்னைய மதிக்கணும். அ, ஜாலியா ஊர சுத்திக்கிட்டு இருந்தேன். அ, ம். ஏங்க ஊருக்கெல்லாம் நல்லதெல்லாம் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? அ. இல்ல நீ நீ வண்டி வந்து நீ நீ ம். வந்து அவனுக்கு நல்லதும் செய்ய மாட்ட. சரியா? ம். அவன் அவன் குடிக்கிற தண்ணீல உன் அழுக்கு பீய கொண்டு போய் சேர்த்து விடுவ. ஆமா. சரியா? அவனுக்கு வந்து தனி தட்டு, அவனுக்கு தனி ம். கப்பு எல்லாம் குடுப்ப. ம். சரியா? ஏங்க அ, எ என்ன டம்ளர் குடுக்குறவன் சந்தோஷப்படுங்க. அவங்க தாத்தா அ. கிட்டலாம் கேட்டு பாருங்க போயிட்டு. ஒன்லி கோகனட் பவுலு. புரியுதுங்களா? எது? கோகனட் பவுலா? கோகனட் எது சிரட்டையா? ஆமா. ஓ! இந்த தேங்காய் இந்த ஐடியா வேற இருக்கா? ஓ! இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கீங்க. நீங்க வந்து சிரட்டையில குடுக்காம டம்ளர் குடுத்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்றீங்க இல்லையா? ம். சிரட்டன்னா இதுதானே சொல்றீங்க? தேங்காய் மூடி தானே சொல்றீங்க? ஆமா, சிரட்டன்னா. ஆமா, ஆமா. ஆ. அதத்தானே நீ இப்ப கோகனட் பவுல்ன்னு உனக்கு எப்படி இந்த இந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்குன்றது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அ, அதுல குடுத்துக்கிட்டு இருந்தோம். சரி. அ, படிப்படியா முன்னேறி வந்திருக்காங்க வாழ்க்கையில சந்தோஷப்பட்டுங்க. ஓ டிஃபரண்ட் டம்ளர், பேப்பர் கப்ன்ற அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்கன்ற நீ. ஆமா. அப்ப அப்ப கூட வந்து இந்த இந்த தீட்டு பாக்குறது, 2 டம்ளர் வைக்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்ட நீ. இருக்கிறத வந்து சந்தோஷப்பட்டுங்க. புரியுதுங்களா? சரி நான் பேக் டு மை கொஸ்டின். நான் என்ன கேட்கிறேன், அ, நீ வந்து அவன மதிக்க மாட்ட. அவனுக்கு இருங்க, எதுவும் இருங்க, நல்லது செய்ய மாட்ட. அ, இருங்க. அ. சிரட்டைக்கு முன்னாடி கைய குவிங்கன்னு சொல்லிட்டு அதுல ஊத்திக்கிட்டு இருந்தோம். டீ எப்படி கொதிக்க கொதிக்க டீய வந்து கையில ஊத்துவீங்களா? வேணா நக்கிக்க அவ்வளவுதான். அ, அ. சரி, சரி. என்ன? நான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த நான் கேட்க வந்த கேள்வியே கேட்கிறேன். நீ வந்து அவன அ, மதிக்க மாட்ட. அவனுக்கு வந்து அ. நல்லது எதுவும் செய்ய மாட்ட. அவனுக்கு வந்து தனி டம்ளரு, தனி பிளேட் வைப்ப. சரியா? அவன் குடிக்கிற தண்ணீல பீய கலந்து விடுவ. சரியா? அவன ம். கோயிலுக்குள்ள உடமாட்ட. சத்துணவு ஆயா வந்து அவங்கள்ல இருந்து வந்தா, நீ வந்து உன் புள்ளைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்ட. அது எப்படிங்க எங்க வூட்டு புள்ளைங்க அவங்க உங்க கையால சாப்பிடுறது? அது ம்ஹ்ம். எப்படிங்க இல்ல சரியா இத்தனையும் வரும்? இத்தனையும் பண்ணிட்டு, அவன் உன்னைய மதிக்க வேற செய்யணுமா? உன்னைய செருப்பால அடிக்காம உட்டானேன்னு சந்தோஷப்படுறா? நீ இப்ப இப்ப ஏன் எப்படி சொன்ன? நாங்க வந்து டம்ளர் குடுக்குறோமேன்னு சந்தோஷப்படுங்கன்ட்டு. அந்த மாரி அவன் உன்னைய செருப்பால அடிக்காம இருக்கானேன்னு சந்தோஷப்படு. செருப்பால அடிச்சுட்டா உயிரோட வாழ்ந்துருவானா அவன்? அசுரன் படத்துல கால்ல விழுந்த மாரி ஒவ்வொரு வீட்லயா போயிட்டு கால்ல விழணும் இல்லையா? முடிச்சு விட்டுருவான் அவரு அவ்வளவுதான். கால்ல இருந்தா தானே உழறதுக்கு. கிறுக்கு தான். ம். ம். சரி இந்த இது சத்துணவாயா மேட்டர் என்ன சொல்ல வந்த? அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு ம், இடத்துலயும் இவங்கவங்க தான் சமைக்கணும். இவங்கவங்க இது ம், பண்ணணும்னு இருக்கு. சரிங்களா? ம், ம். அவன் கையால எப்படிங்க எங்க ஊட்டு புள்ளைங்க சாப்பிடும்? சரி, இதுவே வந்து பாப்பான் இந்த புண்டையானுங்களுக்கு நான் என்னத்துக்கு என் கையால சமைச்சு குடுக்கணும்னு சொன்னா, நீங்க வந்து ஆமாமா பாப்பான். அவர் அப்படிதான் ஒத்துப்பீங்களா? இல்ல உங்களுக்கு கோவம் வருமா? ஒத்துக்கிட்டு தள்ளி நின்றுவாங்க 2 ஸ்டெப் பின்னாடி. அப்ப உங்களுக்கு சுயமரியாதைங்கிறதே கிடையாது. அதாவது நம்ம ம், கீழ பொருளாதாரத்திலயோ, எவன் ம், நம்ம சொன்னா கேட்பானோ அவன மட்டும் தான் அட்டாக் பண்றது. ம், புரியுதுங்களா? ம், என்ன? தேவையில்ல ம், நமக்கு மேல இருக்க அட்டெண்ட் பண்ணா அவன் எகிறி மிதிச்சிருவான். யாரால திருப்பி ம், பேச முடியாதோ, ம், என்ன? அ அ ஓ ம். ஓகேன்னு சொல்லிட்டு அது பெரும்பாலுமே யார் அக்செப்ட் பண்றாங்க, அவங்க கூட அப்படியே இதாயிக்கிறது. ம். வெட்கமே புல்லிலாம் நம்ம கிடையாது. ஆமா. வெக்கம்லாம் பார்த்தா கல்வெட்டுல பேரு வருங்களா? சொல்லுங்க. சரி, சரி கல்வெட்டுங்கிறியே. ஏன் கோயிலுக்குள்ள அவனுங்கள விட மாட்டேங்கிறீங்க? விடுறாம என்ன? ஒ ஏய், வாசல்ல நின்னு பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன புண்டைக்குன்னு நான் கேட்கிறேன். அவன் உள்ள வந்தா என்ன பிரச்சனை? ஏங்க ஸ்பைடர் மேன் படம் பார்த்திருக்கீங்களா? எந்த ஸ்பைடர் மேனு? மொத பாட்டு. சரி, ஆமா. என்ன ஃபர்ஸ்ட்டு என்ன? அ, அ, அதுல வந்து எப்படி அந்த ஸ்பைடர் மேன வந்து தள்ளியே வைப்பாய்ங்க. சரி. அதே மாரி தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். புல்லி. டே புள்ளி ம். டேய் அவன் ம். கோயிலுக்குள்ள வந்தா என்ன பிரச்சனைன்னு சொல்ற?
வரக்கூடாதுங்க. ஏன் அப்படிதான் எங்க மேல இடத்துல இருந்து அப்படித்தாங்க ஆர்டர்ஸ் வந்திருக்கு. எங்களுக்கு மேல இருக்கிறவங்க கிட்ட. அவன் எப்படிடா ஏன்? அவன் எப்படிடா உனக்கு கீழ இருக்கிறவன் உன் கூட சரிபாதியா நின்னு கும்பிடலாம்னு சொன்னாருங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் பூசாரி. சரி அதுல இருந்து அப்படி அவன் அப்படியே உள்ள வந்துட்டான்னா என்ன பிரச்சனைன்னு நான் கேக்குறேன். எங்க மேல இருக்கிற ஒரு தீட்டுன்னு சொல்லியிருக்காருங்க அவர் உள்ள வந்தா. இது எந்த கடவுள் சொல்லிச்சு தீட்டுன்ட்டு? கடவுள் சொல்லல. நாங்க ஜாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. இல்ல இப்ப எனக்கு டவுட், நீங்க யார கும்புறீங்க? நீங்க பாப்பான கும்புறீங்களா சாமிய கும்புறீங்களா? என்னங்க எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இப்படி ஒரு கேள்வி. உங்களுக்கு கடவுள்ங்கிறது யாரு? பாப்பானா உங்களோட ஆக்சுவல் இந்த சிவபெருமான், விஷ்ணுங்க, பிளா 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 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இருக்காங்களே அவங்களா? ஏங்க இந்த நீங்க அப்படி சொன்னாலுமே என்ன சிவபெருமான் அப்படிலாம் சொன்னாருன்னு மீடியேட்டர் முக்கியம் இல்லைங்க. இப்போ நீங்க லைசன்ஸ் வாங்க போறீங்க, சரிங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏஜென்ட்னு ஒருத்தன் ஏரியால சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, சரிங்களா? என்ன நீங்க ஏஜென்ட்ட ஆர்டிஓக்கு நிகரா மதிப்பீங்க, புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எங்க பேப்பர் வச்சா எங்க போகும்னு. சரி, என்ன அதே மாதிரிதான் இவங்களும் ஏஜென்ட் மீறா நமக்கு ஆர்டிஓல சைன் ஆகாதுங்க. சரி, இப்ப நான் இதுக்கே வரேன். ஏஜென்ட் பெருசா ஆர்டிஓ ஆபீசர் பெருசா? யாருக்கு பவர் அதிகம்? ஆர்டிஓ ஆபீசருக்கு தான் பவர் அதிகம், சரிங்களா? இல்லன்னு இல்ல. ஆனா சரிங்களா, என்ன இந்த ஆர்டிஓ ஆபீசர் கிட்ட போய் நம்ம டைரக்டா போய் பேசிட முடியாது, புரியுதுங்களா? கொஞ்சம் கஷ்டம். அவரு மூட் எப்படி இருக்குன்னு தெரியாது, என்ன ஏதுன்ட்டு. அதுக்குதான் நம்ம ஏஜென்ட்டை யூஸ் பண்ணிக்கிறதுங்க, அவ்வளவுதான். நீ நேரா பேச கூட முடியாதவன் என்னடா கடவுளு? நீங்க ரொம்ப யோசிக்க வைக்கிறீங்க. இல்ல இப்ப நான் வந்து இப்படியே இருந்துடுறேன், டைரக்டாவே கேக்குறேன். பாப்பான் பெருசா கடவுள் பெருசா? கடவுளும் பெருசு, பாப்பானும் பெருசு. ஒரு தராசுல வச்சேன்னா எது பெருசு? இல்ல, ரெண்டுமே பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் அப்படிதான் இருக்கும். பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு. இப்ப நீங்க கடவுளை பாக்குற மாதிரி தான் பாப்பான பாக்குறீங்க. உங்களை திருத்த முடியாது. நீங்க வந்து பாப்பா மனுஷன், கடவுள் அதுக்கு மேலன்னு சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு பகுத்தறிவு சொல்லி கொடுக்கலாம். நீங்க சக மனுஷனே கடவுளா பாக்குறீங்க, உங்களை என்னத்தான் சொல்லி திருத்துறது? அது ஏஜென்ட்னா அப்படிதாங்க பாப்போம். சரி, அதாவது கேட்கணும் அவங்களுக்கு இதெல்லாம். கேளுங்க, என்ன கேள்வி டக் 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 ராபிட் ஃபயர் மாதிரி உங்களுக்கு பதில் சொல்றேன், கேளுங்க. புளுத்துன நீ இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேள்விக்கு பதில் சொன்னதோட யோசனைதான் அதிகம். சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், சரி சொல்றதெல்லாம் விடு. இப்ப உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? சயின்டிபிக்கலா ஏதாவது இருக்கா? யாருக்கும் உனக்கும் உனக்கு கீழன்னு ஒருத்தனை சொல்றல்ல, அவன் உனக்கு கீழ எல்லாம் கிடையாது, அவன் சக மனிதன் தான். ஆனா நீ நம்புறல்ல அவன் உனக்கு கீழன்ட்டு. உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? தலையில பிறந்தான், தோல்ல பிறந்தான், பூல்ல பிறந்தான்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் பாருங்க, நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன், சரிங்களா? மத்தவங்கள மாதிரி கிடையாது, சரியா? நான் ஃபயர்ல இருந்து பிறந்ததுங்க. எங்க மூதாதையர்லாம் ஃபயர்ல இருந்து வந்தாங்க, புரியுதுங்களா? எது ஃபயர்ல இருந்தா? ஆமா. ஃபயர்ல இருந்தா? ஆமா. எப்படிடா பாசிபிள் இது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க மத்தவங்க மாதிரி முட்டு கொடுத்தோமா, மண்டையில இருந்து பிறந்தோம், அதுல இருந்து பிறந்தோம். நாங்க ஃபயர்ல இருந்து பிறந்தவங்க, அப்படிதான் இருப்போம். அதான் எங்களுக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ். இது சயின்டிபிக்கலா எப்படி பாசிபிள்? நீ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உன் மூதாதையர் வந்து இப்படி மடக்கூதியானாட்டம் சொல்லிக்கிட்டு இருந்தானா அவனுக்கு சயின்ஸ் தெரியாது, எல்லாம் சரி. இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ்ல இது எப்படி பாசிபிள்? நெருப்புல இருந்து எப்படி ஒரு மனுஷன் பிறக்க முடியும்? இதை எப்படி வெக்கமே இல்லாம நம்ப வேற செய்றீங்க, அதை வந்து வெளியில பெருமையா சொல்ல வேற செய்றீங்க. மூதாதையருக்கு அறிவு இல்ல அப்படி சொல்றான்னா இருக்கு, எங்களுக்கு தான் அறிவு இல்லை. நாங்க சொல்ல மாட்டோம் அறிவு இருக்கு. நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு, நீங்களா ஒண்ணு இருக்கு இவனுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது சொல்லுங்க? நியாயமா பேசணும். இப்ப நீ ஒரு மடக்குதி, நீயே ஒத்துக்கிறியா? இப்ப மலுமட்டிங்க. ஓஹோ,
இதுக்கு சரிங்களா? மேல நான் உன்ட்ட நீங்க என்ன பேசுறது? ம், ம். நீங்களா ஒரு இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிட்டு, இவனுக்கு இருக்கு, அ, அ, இவன் ஆண்டைக்கு ம், இருக்கு அப்படின்னு பேசுறதெல்லாம் மிக தவறு. சரிங்களா? உங்க அ, மேல தவற வச்சுக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. ம். டெக்னிக்கலி ராங். சரிங்களா? அ. சொல்லுங்க. அடுத்த அடுத்த கேள்வி ராபிட் ஃபயர். சரி, நீங்க ஜெனரலா ஊருக்குள்ள என்ன செய்வீங்க நீங்க? உங்க வேலை என்னது? வயல்வெளியை பார்த்துப்போம். அ. சரிங்களா? போர் புரிதல். எந்த போர்ல போய் சண்டை போடுறீங்க ராஜா நீங்க? இருக்கிற குடிசைய கொளுத்தி விடுவோங்க. அப்பயும் அப்பயும் உங்களுக்கு உங்களுக்கு கீழ இருக்கவங்க கூட தான் நீங்க சண்டை போடுவீங்க இல்லையா? ஆமா, ஆமா. இருக்கிற குடிசை, இந்த பேப்பர் ம். குவியல்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஹார்னிங் ஆயிடும். பர்ன் தான். ஆட்டோவ பார்த்து ஹார்னியா வருது? அது வருஷத்துக்கு ஒருக்க. அது ம். எப்பயாவது புரியுதுங்களா? ஆஹ. இது அ. வந்து அனுதினமும் வாங்குவேன் இதயம் மாரி இது தினைக்கு. வா அ. புரியுதுங்களா? அதெல்லாம் அ. எப்பயாவது. ம். ஆஹ. பேங்கிங்கு, அப்புறம் அ. ஸ்லைடிங் ஆன் தி பானட்டு, கார் அதான் பானட்டு. அதான் கேட்க வந்தேன். ஏன்டா தவறி கீழ விழுந்து செத்துட்டேன்னா என்னடா பண்றது? ஏங்க அறிவு எங்க இல்லையாடா? எங்க ஆண்டைங்கன்னா அப்படி வீர தழும்புகள் இருக்கதாங்க செய்யும். எப்படி டயருக்குள்ள விழுந்து எந்திரிக்கிறதா? ஆமா. அந்த வடிவேலு காமெடி ஒண்ணு பார்த்திருக்கீங்களா? ஒருத்தர் அப்படி விழுந்து டயர் மேல ஏறி இப்படி போவாரு. ஏறிருச்சுன்னு அ. சொல்லுவாரு தெரியுங்களா? ஆமா. அண்ணே 4, 5 ரயில் என் மேல ஏறி போயிருச்சுண்ணேன்னு வேற. அதே மாரி தான். ஸோ சரி, முன்னையாவது ஊருக்குள்ள இந்த மாரி சுத்திக்கிட்டு இருந்தீங்க. ஊருக்குள்ள இருந்தவனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சது. எதுக்குடா சோசியல் மீடியாலலாம் இதெல்லாம் போடுறீங்க? அதுதான் கரெக்ட்டான கேள்வி கேட்டிருக்கீங்க இப்பதான். அ, 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 ஊருக்குள்ள இருந்தா 4 தெருவோட முடிஞ்சிரும். நாங்க எங்கேருந்து அ, வந்தோம், அக்னிலேருந்து ம், வந்தவங்க நாங்கன்றது ம், தெருக்குள்ளேயே ம், முடிஞ்சிரும் அந்த டாக்கு. அ, அ. எங்க பிரசன்ஸ வேர்ல்டு ரீதியா நாங்க பதிவு பண்றோம் அதுல. நாங்க அக்னிலேருந்து சரி, பொறந்திருக்கோம். சரி, என்னென்ன ரீதியில அத பதிவு பண்றீங்க? ம் இது அதுக்கு தான் எங்களுக்குன்னு ஒரு டைரக்டர் இருக்காரு. அ, சரிங்களா? முத்தையான்னு ஒரு டைரக்டர். அ. அவரு படம் இருப்பாரு. நாங்க அத ரீல்ஸா போட்டுக்கிட்டு இருப்போம். அவ்வளவுதான். ஹெச்டி பிரிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓ! ஹெச்டி பாத் பிரிண்ட்லாம் தெரியுமாடா உங்களுக்கு? அ, தெரியும், தெரியுங்க. என்ன அ, ஹெச்டி பிரிண்ட் வர ம், வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சும்மா ரீல்ஸ் பறக்கும். ம். ம். சரி, இந்த ம். ரீல்ஸ்லாம் வைக்கிறது சரி. அந்த ஆள் படம் ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டர்ல போய் பார்ப்பீங்களா? அது அது டீ ஷர்ட் போட்டு போவோங்க. ஜெர்சிலாம் இருக்கு எங்களுக்குன்னு. ஆமாமா. அது என்ன மேட்டர் அது? அது என்ன சட்டை அது? டேய், வெட்கமா இருக்காதாடா? ஒரு மாரி கூச்ச புண்டையா இருக்காதாடா? ஜிங்கு ஜிங்குன்ட்டு அந்த ஒரு மாரி ஃப்ளாரசன்ட் பச்சையில, ஆரஞ்சுல இந்த மாரிலாம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள திரியும்போது கண்ணு கூசுதேடா எங்களுக்கெல்லாம். வெட்கமா இருக்காதாடா? உங்களுக்கு கூசுனா கண்ணாடி போட்டுங்க. நம்ப அ அடையாளத்த என்னைக்குமே மறக்கக் கூடாதுங்க. உ புரியுதுங்களா? உங்களுக்கே கூசாதாடா? உன் பக்கத்துல நிக்கிறவன் அதே சட்டைய தானே போட்டு நிக்கிறான். உனக்கு கண்ணு கூசாதா? ம். அது கூசும் தான். அது 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 நீங்களும் டீ கண்ணாடி ஷர்ட் போட்டுப்பீங்க. போட அ ஆமாமா. டீ ஷர்ட் அது போட சொல்லியிருக்கிறாங்க. அப்பதாங்க நாங்க ஒரு யாரு? குரூப்ன்றது தெரியும். அ என்ன? ஒரு குரூப்ன்றது அ அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணா தான் 4 பேர் மிரளுவாய்ங்க. அ ம். சரி, இப்ப சோசியல் மீடியால என்னென்ன ரீல்ஸ் போடுவீங்க? வேற என்ன? ரீல்ஸ் போடுதல். அப்புறம் எங்களுக்குன்னு எமோஜிலாம் இருக்கு தெரியுங்களா? என்ன எமோஜி? கிரீன் வித் எல்லோ. இது இந்த டவுன்லோட் ஆரோ மாரி இருக்குமே! ஆமா. அது எங்க எமோஜி கூகுள்ன்னு விட்டுருக்காங்க. கூகுள்ல இருந்து விட்டுருக்காங்களா? டேய், அது ஆமா. அது ஜப்பான்ல எல்போர்டுக்கு பதிலா போடுற சிம்பிள்ரா அது. அதெல்லாம் இல்லைங்க. அது எங்க எமோஜி தான் ஜப்பான்ல எல்போட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, வேற என்ன சிம்பிள் கூகுள் உங்களுக்காக விட்டுருக்காங்க? அப்புறம் இன்னொரு தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்து அ அ, ப்ளூ வித் கிரீனா அது சரியா தெரியலீங்க. சரிங்களா? அந்த சிம்பல். அ, அது ஒரு எமோஜி. 2 பேரையும் இந்த எமோஜி மூலியமா நாங்க எப்படி இந்த ப்ளூ டிக் வெரிஃபைடு அப்படின்னு இருக்கு. ஆமா, ட்விட்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? ப்ளூ டிக் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. அது மாரி எங்களுக்கு இந்த கூகுளா அது பார்த்து கூகுள், ஆப்பிள்லாம் எங்களுக்குன்னு அ, இந்த எமோஜி வந்து விட்டுருக்காங்க.
உலக ரீதியான அங்கீகாரம் அது. இது 2 தான். ஏது இந்த மஞ்சள் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர்ல ஒரு கொடி இருக்குமே அதுவா? ஆமா, ஆமா. டேய் கொலம்பியா நாட்டு கொடிடா அது. அது உங்களுக்காக கூகுள் விடலடா. கொலம்பியான்னு ஒரு கொலம்பியான்னு ஒரு நாடு இருக்கு அது தெரியுமா? குழம்புனா? எனக்கு குழம்பு தாங்க தெரியும். கறி குழம்பு, கார குழம்பு சொன்னீங்கன்னா சாப்பிடுவேன். கொலம்பியா நாடு இருக்குடா. எப்படி இந்தியாவுக்கு ஒரு பிளாக் இருக்குல்ல, இந்தியா தேசிய கொடி. இந்தியாவுக்கு ஒரு தேசிய கொடி இருக்கு அது தெரியுமா? இல்ல உங்களுக்கு இந்த கொடி மட்டும் தான் தெரியுமா? எங்களுக்கு ஒரே கொடி தாங்க தெரியும். டேய் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி இருக்கும்டா. அந்த மாதிரி கொலம்பியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டோட கொடிடா இது. கூகுள்கார உங்களுக்காக எல்லாம் விடல. ஏண்டா இருக்கதே ஒரு கோடி கோடி பேர் கூட இருக்க மாட்டீங்க நீங்க. உங்களுக்காக ஒரு இமோஜி விடுறானா அவன்? எங்க ஆளுகளும் ஒர்க் பண்றாங்கல்ல இதுல எல்லாம், கூகுள்ல எல்லாம். உங்க ஆளுங்க முதல்ல இங்கேயே கொத்தனார் வேலைதான் பாக்குறீங்க. அங்க போய் கூகுள்ல நொட்டுறீங்களாக்கு நீங்க. ஏங்க இப்போ அமெரிக்கா பிரசிடென்ட் எடுத்துங்க, துணை பிரசிடென்ட். ஆமா. அவங்க பேர் என்னங்க? நல்ல பேரு மறந்துருச்சுங்க. கமலா ஹாரிஸ். நாடார் தானே அவங்க? நாடாரா? ஆமா. டேய் நீங்க சாமின்னு ஒருத்தவங்களை சொன்னீங்க தெரியுமா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஆமா. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் அவங்க. அவங்க நாடாரும் கிடையாது, உங்க ஆளுங்களும் கிடையாது. அதுல அது அவங்க பாதிதான். அது மிச்ச மீதி வந்து கிறிஸ்டியன் வேற, அவங்க அப்பாவோ அம்மாவோ. பிளாக் இந்தியன் கூட கிடையாது, அவங்க ஹாஃப் இந்தியன் தான் அவங்க. எங்க ஆளுங்க தானே அவங்க. எனக்கு வாட்ஸ்அப் எப்படி உங்க ஆளுங்களா ஆகும்? வாட்ஸ்அப்ல வந்துச்சு, நாங்க அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டோம். அவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டோம், எங்க ஆள சரி அவங்க எங்கேயா சொன்னாங்களா நாங்க வந்து நான் வந்து இந்த இனத்தை சேர்ந்தவங்க நானு பெருமையாக உணர்கிறேன் அந்த மாதிரி சொன்னாங்களா எங்கேயாவது? இல்லையே. நாங்களும் அவங்க சக்சஸ் தாங்க எங்களை பெருசாக்குது, புரியுதுங்களா? அவங்களே சொல்ல மாட்டாங்க. அவங்க சக்சஸ் தான் எங்களை பெருசாக்குது, புரியுதுங்களா? அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, நாங்க தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அவங்க சக்சஸ் அவங்கள தான்டா பெருசாக்கும், உங்களை எப்படிடா பெருசாக்கும்? சும்மா பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரு? நானு? ஆமா. இந்த அர்ஜுன் ரெட்டி ஹீரோ எடுத்துங்க. ஆமா. எங்க ஆளுதான் அவரு. இது ஆமா, வருதுல்ல பேர்ல கடைசியா. அடங்கோத்தாலக்க. ஓ இது வேற நம்பிக்கிட்டு இருக்கீங்களாடா? டே அந்த ஆள் தெலுங்குக்காரன்டா. தெலுங்குல எதிரா உங்க ஆளுங்க? ஏங்க இந்தியால எங்க ஆளுங்க இருக்க மாட்டாங்களா? டாய் உங்க ஆளுங்க தமிழ் ஆளுங்க தானே? இல்ல இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. துபாய்ல இருக்காங்க, மலேசியால இருக்காங்க. எப்படி துபாய்ல அரபிக் பேசுற ஆண்டைய? இல்லைங்க கான்ட்ராக்ட் லேபர். இல்லடா இப்ப நீ என்ன சொன்ன? இந்த என்ன அர்ஜுன் ரெட்டி ஹீரோ உங்க ஆளுன்னு சொன்னியா இல்லையா? அந்த ஆளு தெலுங்குக்காரன். உங்க ஆளுங்க நீங்க உங்களது வந்து தமிழ் குடி தானே? தமிழ் குடிலாம் இல்லைங்க, எல்லா இடத்துலயும் இருப்போம் நாங்க. டாய் நான் கேக்குற கேள்வி உனக்கு புரியுதா இல்ல வேணும்னு இந்த மாதிரி பேசுறியா? புரியுது. என்ன இப்போ உங்க ஆளுங்க எல்லாரும் தமிழர்கள் தானே? அப்படிலாம் இல்ல, நாங்க இன ரீதியா எல்லா இடத்துலயும் இருக்கோம், எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கோம். ஐயோ நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. லைஃப்ன்றது ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிளா தான்டா. நாங்க தான்டா ரொம்ப யோசிக்கிறோம் ஆக்சுவலி. என்ன ஆளுங்கன்னு கேட்டோமா, நம்ம ஆளுங்களா இருந்தா பழகணுமா இல்லையா, பிளாக் பண்ணமான்னு போய்கிட்டே இருக்கணும், சரிங்களா? ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்க. ஹீரோயின் எல்லாம் பாக்கும்போது வந்து உங்க ஆளுங்க ஹீரோயினா தேடி பாப்பீங்களா இல்ல எல்லாமே பாப்பீங்களா? எல்லாரையும் தாங்க பாப்போம். அதுல எல்லாம் பாகுபாடு பாக்குறது இல்லைங்க. காஜுக்கு மட்டும் பாகுபாடு பாக்குறது இல்ல, ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா மட்டும் உங்க ஆளா தேடுவீங்க இல்லையா? தேடிதான் ஆகணும். ஏன் இப்ப வேற ஜாதியில கல்யாணம் பண்ணாதான் என்ன? இப்ப பிளட் லைன் மாறும் இல்லைங்க. நாங்க என்னடா இதுக்கு என்ன ஜெனடிக் ப்ரூஃப் இருக்கா? சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கா? இப்போ நார்மல் ஆளுங்களுக்கு சரிங்களா,
ரத்தத்துல ஃபயர் இருக்காது. சரிங்களா? சரி. சரிங்களா? எங்க மாரி ஆளுங்களுக்கு என்ன அ. ரத்தத்துல ஃபயர் லைட்டா இருக்கும். லைட்டா இருக்கும். எப்படி ரெட் பிளட் செல்ஸ்க்கு பதிலா வந்து ஃபயர் செல்ஸ் இருக்குமா? நீங்க லைட்டா கொஞ்சம் கன் பவுடர் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கங்க. நல்லா வெடிச்சு எரியும். செத்துருவீங்களா? ஆமா. அந்த மாரி. சன் ஆஃப் ஃபயர் சிரிஞ்சில கேள்விப்பட்டது இல்லைங்களா? அ சிரிஞ்சில லைட்டா கன் ஃபயர் போட்டு விட்டா வந்து வெடிச்சிருவீங்களா நீங்க? அவ்ளோ மேல இல்ல. கொஞ்சம் லைட்டா அ, அதுக்கான அ, பாதிப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹ. இ இ இப்போ இதெல்லாம் நீங்க நம்புறீங்களாடா? இப்போ இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். என்ன? அ, இப்ப நீங்க இந்த அ. ஃபேன்டாஸ்டிக் 4 பார்த்திருக்கீங்களா? டேய் எப்பா அதெல்லாம் ஃபிக்ஷனல்ரா. நீங்க அதெல்லாம் சயன்ஸ் கிடையாதுடா. கேட்ட கேள்விக்கு பதில் ஃபேன்டாஸ்டிக் 4 ஆ பார்த்திருக்கீங்களா? இல்லையா? பார்த்துருக்கேன். அ, அதுல ஃப்ளேம் ஆன்னா அப்படியே அ. ஃபயர் வரும் அவருக்கு. பார்த்திருக்கீங்களா? சரி, சரி. அ அ அந்த அந்த ப்ராசஸ்க்கு தான் நாங்க இப்ப அடுத்து இந்த 7ஆம் அறிவு படம் பார்த்திருக்கீங்களா? ஆமா. அதுல அதே மாரி ஒரு 30 நாளைக்கு ம். சரிங்களா? அ, 30 நாளைக்கு ஒரு செல்லுக்குள்ள வச்சு சரிங்களா? எங்கள இது பண்ணாங்கன்னா, எங்களாலயும் அந்த அ, பவர்ஸ வெளிக்கொண்டு வர முடியும். அ. எப்படி இந்த உங்க ஓகேங்களா? உங்க ராஜா ஒருத்தரு நெருப்புல இருந்து ம். பொறந்தாரு அந்த மாரி. ஆமா. ஃபென்டாஸ்டிக் 4 பவரு அ. எங்களுக்கும் வரும். அதுக்காக இதெல்லாம் நீங்க தான் நம்புறீங்க. ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓ! ஏங்க அதுக்கு நீங்க இதெல்லாம் ட்ரை வேற பண்றீங்களா? ஆமா. எப்படி எப்படி உங்க 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 ஆளுங்கள்ல ஒருத்தரு டாக்டருக்கு படிச்சாருன்னு தெரிஞ்சுகிட்டு இருக்காரே. அவரு தான் இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்றாரா? அவரும் அவர் புள்ளையும் தாங்க இந்த மாரி எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரும் அவரோட புள்ளையும் தாங்க. ஓஹோ! ம் மரபணு வச்சுலாம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபயர் எப்படி ஓகே. கண்டுபிடிக்கிறது? ஆஹ. ஆமா. ஆ. கூடிய சீக்கிரம் வந்துரும். நாங்களும் ஃப்ளைட் எல்லாம் அ, யூஸ் பண்ண மாட்டோம் இனிமே. புரியுதுங்களா? அ, சன் இப்படி ஆஃப் பறந்து ஃபயர். போயிருவீங்க. ஆமா. விவேக் எப்படி அக்னிபுத்திரன் சன் ஆஃப் ஃபயர்ன்னு சொல்லுவாரு. அந்த ஆமா. மாரி ஃப்ளேமான்னு போய்க்கிட்டே இருப்போம் பறந்து. ஏய் நீங்க நீங்க இவ்வளவு மாஸா சொல்றீங்க உங்கள. ஆனா நாங்க ம். பார்க்கும்போது நீங்க எப்படி தெரியுமா தெரியிறீங்க? இந்த வடிவேலு தீப்பொறி திருமுகன்னு ஒரு கேரக்டர்ல வருவான் தெரியுமா? ஆமா. அப்படிதான் நீங்க எங்களுக்கு தெரியிறீங்க. அது ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து இருக்குங்க. பெர்ஸ்பெக்டிவ்லாம் தெரியுமாடா புரியுதுங்க. உனக்கு? தெரியும், தெரியும். அ. அ. சரி எப்படி ம். இந்த ஸ்கூல் பக்கமே ஒதுங்க மாட்டீங்களே? எப்படி இதெல்லாம் தெரியுது? அது அப்பப்ப கத்துக்கிறது தானுங்களே. சில அ, படம்லாம் பார்த்துக்கிட்டு. அ. அப்படியே இந்த இங்கிலீஷ் எப்படி படம். முத்தையா முத்தையா படமும், மோகன்ஜி படமும் பார்த்து பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இல்ல, இல்ல. சில இந்த படங்கள்லாம் நாங்க பார்க்குறோம். இந்த VPNலாம் ஆன் பண்ணி, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு VPN ஆன் இருக்கிறதுனால, பண்ணி நீங்க என்ன படம் பார்க்குறீங்க? அ, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ம். அ. ஸ்டெப் மாம். அதுல அதுல என்ன பார்த்தீங்க? இந்த ஃபேக் டாக்ஸி மாரி ஃபேக் ஆட்டோ, ஃபேக் ஆட்டோ ரிக்ஷா அந்த மாரி ஏங்க பார்த்தீங்களா? இல்ல ஒவ்வொருத்தருக்கும் இல்ல ஒவ்வொரு இல்ல ஃபெட்டிஷ்ங்க. இல்ல இல்ல செக்ஸ் ஆன் த பானட் பார்ப்பீங்களா? அ ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபெட்டிஷ். உங்களுக்கு என்ன ஃபெட்டிஷ் இருக்கு? நீங்க என்ன விரும்பி பார்ப்பீங்க கேட்டகரி? நான் 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 சிலது விரும்பி பார்ப்பேன். அத ஏன் வெளியில சொல்லணும்? ஆ. என்ன என்ன அ. பெடோஃபைலா நீங்க? ஏன் மறைக்கிறீங்க அத? டேய் நீங்கலாம் பெடோஃபைல் பத்தி பேசலாமாடா? சைல்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அ ம், திரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. ம். நீங்கலாம் சைல்டு பெடோஃபிலியா பத்தி சைல்டு பேசலாமா? இருங்க. சைல்டு மேரேஜ்ன்னா? ச சை உனக்கு பெடோஃபிலியா தெரியும், சைல்ட் மேரேஜ் தெரியாதா? என்ன என்ன ஏங்க அது பார்சியல் தற்குறியா நீ? ஆமா. ஏங்க ஒரு ஜோக்காக சொல்றதுங்க. சும்மா அது ரொம்ப ஓக்கா எடுத்துக்கிறீங்க நீங்க. ஓக்கெல்லாம் தெரியும் அப்ப உனக்கு. இங்க பாரு கேரக்டர் பிரேக் பண்ற. கேட்டுறேன். சாரி, சாரி. நல்ல நல்ல இங்க பாரு நல்ல தெளிவா ஒரு 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 மெத்தட் ஆக்டரா அந்த கேரக்டருக்குள்ள நுழைஞ்சு பேசணும். இது நடிக்கவே முடியல. கடுப்பண்டையா இருக்குது எனக்கு. டேய் எனக்குமே என்ன கேட்கறதுன்னு தெரியலடா. நானே ஒரு மாரி யோசிச்சு யோசிச்சு பேசுறேன்டா. டேய் லிட்டரலா இந்த மாரி ஒருத்தவங்ககிட்ட கான்வர்சேஷன்லாம் வச்சுக்க முடியாது போலடா. அதான். சரி, சரி, சரி. பேக் டூ தி டாபிக். சாரி மக்களே. சாரி. இதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணாத. அப்படியே போட்டுரு. கட் பண்ண மாட்டேன்.
சரி சரி. இப்ப சரி இப்ப உனக்கு வந்து பிடோபிலியானா என்னன்னு தெரியும், சைல்ட் மேரேஜ்னா என்னன்னு தெரியாது இல்லையா? சரி சொல்லுங்க. அ, சைல்ட் அ. மேரேஜ்னா வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே ஏன்? என்ன 3 வயசு புள்ளையா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இல்ல அது வேற குரூப். அது 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 இன்னொரு நாள் அடிச்சுக்கலாம். அ, சரியா? அ, அவங்க மேல கை வச்சா அப்புறம் சிறுபான்மையினர்ன்னு வருவாங்க. வேணாம். அது அது இன்னொரு நாள் அ, அடிச்சுக்கலாம். நான் நான் அ, என்ன கேட்கிறேன், சரி நீங்க 3 வயசு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலதான்டா, ஒத்துக்கிறேன்டா. ஆனாலுமே அ. 18 வயசு ஆவறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சு தொலைகிறீங்கல்ல. அதுதான் ஏன்னு கேட்கிறேன். லீகல் இல்லையா? 18 வயசு கீழ. வயசுக்கு என்னது? வந்தாலே கல்யாணம் பண்ணிடலாமேங்க. வயசுக்கு வந்தாலே கல்யாணம் பண்ணிரலாமா? ஆமா. டேய் 18 வயசு ஆகணும்டா கல்யாணம் பண்றதுக்கு. பொம்பள பிள்ளைகளுக்குலாம் அத விட கூடன்னு நெனைக்கிறேன். 21 வயசோ என்னமோ நெனைக்கிறேன். சரியா தெர்ல. ஆனா மினிமம் 18 வயசு இருக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இப் சரி ஏன் அது அப்படி அதுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு? ஏங்க அங்க அது ஸ்கூல் முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் காலேஜ் கேட்கறாங்க. சரிங்களா? சரி, காலேஜ் சரி போனா சும்மா படிக்கட்டுமே இருக்க போட்டுமே. மாட்றாய்ங்க. இருங்க. அ, காலேஜ் போனா சும்மா அ. இருக்க மாட்டாய்ங்க. நாடக காதல் பண்ணிடுறாய்ங்க. நாடக காதல். ஓஹோ! இதெல்லாம் உங்களுக்கு நல்லா சொல்லிக் குடுத்து வச்சிருக்காய்ங்கல்லடா. ஆமா. அ, அதுக்கு சரி. தானங்க ரூ. 300 ஜீன்ஸ், ரூ. 200 பேண்ட்ட போட்டுக்கிட்டு வந்துடுறானுங்க கெளப்பி. ஏன்டா ஏன்டா உங்க வூட்டு பொண்ணுங்க அத பார்த்தாலே லவ் பண்ணிருமாடா? ஏன்டா உங்க வூட்டு பொண்ணுங்கள நீங்களே கேவலமா பேசுறீங்க? ஏங்க மனசுன்றது அப்படிதாங்க. சரி. அ, நான் யாரு என்ன இதெல்லாம் பாக்காதுங்க. மனசு. டேய் அதுக்கு பேர் காதல்றா. அதுக்கு பேர் லவ்வு. அது யாரு மேல வேணா வரலாம். அவன் ஜீன்ஸே போடாம அது அது வேற மாரி. சரி. அது அவன் அவன் கிழிஞ்ச சட்டை போட்டிருந்தா கூட அது வரும். அதெல்லாம் சரியா? அப்படிலாம் இல்லைங்க. அவங்க ஜீன்ஸ் பேண்ட் அது அப்படி காலேஜ்ல அப்படி சுத்துறதுனால தான் இப்படி ம். பண்றாய்ங்க. இதெல்லாம் உ உ நடக்குது. உங்க ஊரு உங்க வூட்டு பொண்ணுங்க அவ்வளவுதானடா அப்ப? ஏங்க மனசுன்றது இது அலைபாயுற வயசுங்க. டேய், டேய், அ, எப்பா டேய், ஒண்ணு ம், ஒண்ணு இங்க பாரு. நீ வந்து ம், ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் தான் எடுக்கணும். ஒண்ணு ம், உங்க வூட்டு பொண்ணுங்க இந்த மாரி பார்த்தாலே விழுந்துடுறாங்கன்னு சொல்லணும். இல்ல எங்க ம். வீட்டு பொண்ணுங்கலாம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு சொல்லணும். 2த்துக்கும் ஊம்ப முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லு. எது? உங்க வூட்டு பொண்ணுங்க கெத்தா? இல்ல உங்க வூட்டு பொண்ணுங்க இந்த மாரி ஜீன்ஸ் பார்த்தாலே லவ் பண்ணுமா? ஏங்க எல்லாம் மனச பொறுத்து தாங்க இருக்கு. சரிங்களா? ஏய்! இட் வாஸ் a பைனரி குவெஸ்சன். எஸ் ஆர் நோ ஆன்சர் இது. ஆம், இல்லைன்னு சொல்லிட்டு போயிரணும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 2 ஆப்ஷன் தான் உனக்கு. மனசு, மசுறுலாம் பேசக்கூடாது. எங்க வீட்டு பொண்ணுலாம் கெத்து தாங்க. அப்புறம் எப்படி ஜீன்ஸ் போட்டா லவ் பண்ணும்? ஏங்க கெத்தா இருந்தாலும் அந்த மனசுன்றது இருக்கு இல்லீங்களா? ஐயோ! இவனுங்க அது ஏசப்பா! இவன் ஐயய்யோ! இவனுங்க என்னைய இப்ப பாத்தீங்களா? என்னையவே ஏசப்பான்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போறீங்கடா புத்தி டேய். புத்தி புத்தி வருது பாத்தீங்களா? ம். அது அது ஒண்ணும் இல்ல. வாட் இஃப் எபிசோட் 2 ஓட கேரக்டர் அப்படியே இங்க கொஞ்சம் தொத்திருச்சு. ஒயின் குடிக்கிறீங்க இல்லையா? ஒயின் ஆமா குடிச்சீங்க. லைட்டா. அ, ம்ஹ்ம். அ. சரி இப்ப இப்ப அப்படியே சரி. அது வந்து அவங்க உண்மையாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் என்ன இப்ப? ஏங்க அதான் சொன்னேனேங்க. எங்க ம், பிரெட்ல சாதா ம், பிரெட் கிடையாது. சரிங்களா? ம், அத நாங்க அந்த அ, ஃபயர அவேக்கன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அ. சரிங்களா? அதுக்கான ப்ராசஸ்ல சரி. தான் இருக்கோம் நாங்க. சரிங்களா? அ, கூடிய சீக்கிரம் அந்த அ, இங்க மருத்துவர் ஐயாவும் ஒரு பையனும் அ, சரிங்களா? அந்த கிரையோஜெனி அ. இத வந்து ரெடி பண்ணிருவாங்க. ம். இதெல்லாம் தெரியுமாடா இது? அ, இங்க சொல்லியிருக்காங்க. WhatsApp ஃபார்வர்ட்ல வந்திருக்கு. சரிங்களா? அ, அ, சீக்கிரம் ஃப்ளேம ரெடி பண்ணிருவோம் நாங்க. சரியா? அ, அதனால அ. அதுவரைக்கும் அத பாதுகாப்பா வச்சிருக்கணும். அந்த பிளட் லைன. சரி. நீங்க புரியுதுங்களா? பாதுகாப்பா அதுக்கு வச்சுக்க முடியல. பொண்ணு வந்து தப்பி தவறி போயிட்டு இன்னொரு பையன கல்யாணம் பண்ணிருது. என்ன பண்ணுவீங்க? ம். கொலை பண்ணிருவோம். ஆ? ஹானர் கில்லிங் கிறுக்கு. ஆனர் கில்லிங்கா? டேய் இது டிஸ்ஆனர் கில்லிங்கா இருக்கேடா. ஏன்டா ஒரு பொண்ணு வேற ஒரு பையன லவ் பண்ணி கட்டிருச்சுனாலே கொன்றுவீங்களாடா? அவ்வளோதான். பிளட் லைன் மாறுனாலே முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் அங்க. மாற விட்டுருவோமா சரி, நாங்க? சரி, சரி. இவ்வளவு பேசுறீங்களே, உங்க உங்க ம். ஜாதி தலைவர்கள் இருக்காங்கல்ல, இந்த ஜாதி கட்சி தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல. ஆமா. அவங்கலாம் இந்த மாரி சொந்த ஜாதிக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? இல்லையே வேற்றார் சாதியில தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு நியாயம், உங்க வூட்டு புள்ளைங்களுக்கு ஒரு நியாயமா?
அது இப்ப பாருங்க நான் அத 2 வழியா உருட்டுவோம். சரிங்களா? இல்ல அவங்க கல்யாணம் இருங்க, பண்ணா அந்த பிளட் கண்டாமினேட் ஆகாதா நீ சொல்ற மாதிரி? இருங்க. நான் அதுக்கு நல்ல உருட்டு ஒண்ணு வச்சிருக்கிறேன். கேளுங்க நீங்க. சரிங்களா? என்ன இதே எங்க தலைவர்கள் பண்ணா எப்படி தெரியுமா எடுத்துப்போம்? பாத்தீங்களா? எங்க தலைவரே நாங்களும் நல்லவங்க தான் பிரான்ஸ். எங்க தலைவர்களே வேட்பாளர் சாதிகள் தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி சரி, சொல்லிருவோம். நீங்களும் பண்ண வேண்டியதுதானே? இருங்க, உங்க தலைவரே இருங்கங்க, பண்ணிட்டாருல, நீங்களும் பண்ண வேண்டியதுதானே? இருங்கங்க. என்ன பேச விடுவீங்களா மாட்டீங்களா? வந்தல என்ன இருந்து நீ தாண்டா பேசிக்கிட்டு இருக்க. என்னைய நீ இருங்க, மைண்ட் ஃபக் தான் பண்ணிக்கிட்டு இருக்க வந்தல இருந்து. இருங்க சொல்றத கேளுங்க. என்ன அஹ், அஹ், என்ன இப்படி உருட்டுவோம். சரிங்களா? அஹ், ஆனா இதுவே அஹ், எங்க வீட்டு புள்ளைங்கன்னு வந்துச்சுன்னா, அஹ். கொலை பண்ணிருவோம். அவ்வளவுதான். ஏன்டா இப்படி ஹிப்போக்ரிட்டா இருக்கீங்க? அது வெளிய ஒரு உருட்டு, உள்ள ஒரு பெரட்டு. நல்லா இருக்கா? அதேதான் லைஃப் அப்படிதாங்க. புரியுதுங்களா? வெளில ஒரு அஹ், உருட்டு, உள்ள ஒரு பெரட்டு. அவ்வளவுதான் லைஃபே. ரொம்ப யோசிக்கிறீங்க அஹ், நீங்க. அதான் நான் அஹ், அப்போலேருந்து சொல்றேனுங்களே, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அவ்வளோலாம் யோசிக்காதீங்க. ஹெல்த்துக்கு நல்லதில்ல. அஹ், அஹ், நீங்க பாருங்க. என்ன அஹ், எங்களுக்கு அஹ், மதம் விட்டு அஹ். மதம் கூட மாறி கல்யாணம் பண்ணோம். புரியுதுங்களா? பரவாயில்லையேடா, சூப்பர்ரா. ஆனா ஜாதி தான் பெருசு. ஜாதிதான் பெருசா? ஏன்டா மத்த ம். மதத்துல ஓ ஓ மத்த மதத்துலயும் உங்க ஆளுங்க எல்லாம் இருக்காங்களா? அ அ அங் இருங்க. அந்த மதத்துல அந்த அஹ். ப்ராசஸ் இல்லன்னா கூட நாங்க அந்த ப்ராசஸ உருவாக்கிருவோம். அந்த மதத்துல. புரியுதுங்களா? டேய் ஆமாண்டா, கேட்க முடியுது. உங்க ஆளுங்க கிறிஸ்டியானிட்டிலயும் இருக்காங்க தானே? கிறிஸ்டியன் நாடாரு, கிறிஸ்டியன் ஆமா. வன்னியரு, கிறிஸ்டியன் ஆ. டாவரு ம். எல்லாம் இருக்கீங்க தானே? பாருங்க வேணாம் மாரி ஏன்டா எல்லா இடத்துலயும் நாங்க பரவியிருக்கோம். ம். வெக்க புண்டையே இல்லையாடா? அதாவது எங்க ரேசிசமே இருக்கக்கூடாது. எல்லா மனுஷனும் ம். ஈக்குவல்னு சொல்ற ஒரு ஒரு மதத்துக்குள்ள போயிட்டும் வந்து நீங்க இதெல்லாம் தூக்கி பிடிச்சு திரியிறீங்களே. அப்புறம் என்ன புண்டைக்கு அந்த மதத்துக்கு மாறுனீங்க? இருங்க, இருங்க. அ நாங்க அந்த மதத்துக்கு மாறல. எங்கள மாத்துனாங்க தான் இல்லன்னு சொல்லல. சரிங்களா? ஏன் உங்களுக்கு 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 சுய அறிவே இல்லாம தான் நீங்க மாறுனீங்களா? என்னடா பேசுறீங்க? இருங்க. அ மாறுனோம். சோத்துக்கு பஞ்சம் அவங்க சோறு போட்டாங்க மாறுனோம். சரிங்களா? அ என்ன அ அந்த மதம் தான் ம். இப்படிலாம் கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. வெ ஓ! இப்படிலாம் எதுவும் அந்த இல்ல. மதம் கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்துச்சு. நீங்க போய் அந்த மதத்துல அழகா வந்து அந்த மதத்த திருத்தி இருக்கீங்க இல்லையா? சீர்திருத்தம் பண்ணியிருக்கீங்க. ஜாதிய ஆமா, நுழைச்சு. ஆமா. அ என்ன அ என்ன அ அந்த மதம் எங்க நாங்க சிம்பிளா ஒண்ணு சொல்ட்டோம். அ அவங்கலாம் வந்தாங்கன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு. எங்க என்ன சர்ச்சுக்குள்ளயா? ஆமா. என்ன என்ன ப ஓ! அ அ ப இருங்க. சர்ச்சுக்குள்ளயே விட மாட்டீங்களாடா? ஏன்டா ஆமா, கோயிலுக்குள்ள விட மாட்டீங்க, சர்ச்சுக்குள்ளயே விட மாட்டீங்களாடா? ஆமா. வரக்கூடாது. நாங்க அப்ப வெளில போயிருவோம். சரி, அப்ப அவங்கலாம் எங்க போய் கும்பிடணும்? தனியா அவங்களுக்குன்னு ஒரு சர்ச் இருக்கும்ல. அவங்களுக்குன்னு ஒரு தனி சர்ச்சு. ஆமா. எப்பா டேய்! இங்க பாரு, இங்க பாரு, நான் ஏத்திஸ்ட் தான் சரியா? ஆனாலும் சொல்றேன். ம், ம், ஜீசஸ்ன்னு ஒரு மனுஷன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தான்னு வையேன், ம், தன்னைத்தானே இன்னொரு வாட்டி சிலுவையில அறைஞ்சுப்பான்டா. இந்த ம். புண்டையானுங்களுக்காகவா நான் இதெல்லாம் பேசுனேன்ட்டு. ஜீசஸே எங்க ஆளுங்க தான். என்னது? இயேசு நாடாரா? பேசுனாரு. என்ன இயேசு நாடாரா? இல்ல தேவன் இயேசுவா? தேவர் இயேசு 2ம் நாங்க எப்படி வேணுமோ அப்படி எடுத்துப்போம். எந்த ஜாதிடா? அப்ப ஜீசஸே வந்து இன்டர் காஸ்ட் சைல்டா? எங் இல்லைங்க எங்களுக்கு எங்களுக்கு போஸ்டர் ஒட்டும்போது நாங்க அப்படி சொல்லிப்போங்க. அவங்களுக்கு போஸ்டர் அவங்க ஒட்டும்போது போஸ்டர் அவங்க அப்படி ஒட்டும்போது அவங்க அப்படி சொல்லிப்பாங்க. சொல்லிருக்காங்க. ஆமா, ஆமா. ம். அப்ப எதுடா உண்மை? இந்த வடிவேலு கேட்பான்ல, "அண்ணே அ உங்க 2 உங்க குத்துனே. உங்ககிட்ட வாங்குன காசுக்கு உங்க இதுல ஒரு குத்து." அந்த ஆமா. மாரி, "டேய் இதுல எதுடா உண்மைன்னுவான்ல. 2 ஆமா. பேருக்கு ஓட்டு போட்டேனே, இதுல எதுடா உண்மைன்னுவான்ல." அந்த மாரி இப்ப இதுல அதேதான். இயேசு எந்த முதல்ல இயேசு எந்த ஜாதின்னு கேட்கிறதே நான் தப்பு. இயேசுக்கு ஜாதியே இல்ல. சரி, அப்படியே நீ சொல்ற மாரி ஜாதி இருக்குன்னே வச்சுப்போம். எந்த ஜாதி இப்ப ம். இயேசு? அதாங்க அவங்களுக்கு ஒரு குத்து, இவங்களுக்கு ஒரு குத்து. பொதுவா ஒரு குத்து. அவ்வளோதான் இல்லைங்களா? ஐயோ! இது கமலா ஹாரிஸ் உங்க ஆளுன்னு சொன்ன மாரி தான்டா இந்த கதையும். சரிங்களா? அவங்களுக்குன்னு இது ஓ! இருக்கும்போது இது வந்து அ, ப இது வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஃபாதரு. அ, அ, அமௌண்ட் கல்லா கட்டல. அ. நீங்க வேற சர்ச் பார்த்துங்கன்னு ஃபாதரும் ஓகே சொல்ட்டாரு. அவ்வளோதான். மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் இப்ப ஆஃப் மாடர்ன் சொல்யூஷன்ஸ் அவ்வளோதாங்க. வேற மதத்துக்கு மாறியும் வந்து இப்ப நீங்க வந்து ஜாதிய பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. மதத்தையே மாத்திருவோம் நாங்க. மா மாறி
அவன ஒழுங்கா முதல்ல இருக்கான். முதல்ல முதல்ல நீங்க மதம் மாறுவீங்க, அதுக்கப்புறம் மதத்தை நீங்க மாத்துவீங்க இல்லையா? ஆமா. நைஸ்ரா. சரி, இதுலதான் இன்னும் மாத்தாம இருக்கோம். அதுதான் எதுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி மாத்தலாம்னு. ம். எதுக்குள்ள தர்கா மாத்தாம இருக்கீங்க? அவங்களுக்குன்னு ஒரு தர்கா, எங்களுக்குன்னு ஒரு தர்கான்ற மாரி பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. அஹ், இது இப்ப எந்த நிலையில மாறும்ன்றது தெரியல. வரும். மாற்றங்கள் வரும். ம். மதுரையில மதுரையில உங்க ஆளுங்களா அவங்களும் வந்து இப்படி ஒண்ணு மண்ணா பழகுவீங்களாமே? அப்படியா? அது அதாங்க அதான் அப்படியா? சொல்றேன்ல. அஹ், வெள்ள ஒரு உருட்டு, உள்ள ஒரு உருட்டுங்க. 2 உங்க ஆளு உருட்டுங்க. முத்தையாவே அடுத்து இப்ப அதனடா படம் எடுத்துட்டு இருக்காரு, காதர் பாஷா இன்னும் முத்துராமலிங்கம்ன்ட்டு. ஏங்க இப்போ நான் சொன்னேன்ல, அஹ், என்ன அஹ், வெளியில இது பண்ணும்போது பாத்தீங்களா ஃபிரெண்ட்ஸ், அஹ், அஹ். நாங்களே இப்படி ஒண்ணு மண்ணா பழகுறோம். உள்ளுக்குள்ள அந்த பகை இருந்துகிட்டே இருக்கும். உள்ள வந்து அவனுக்கான ஒரு ரேசிஸ்ட் ஸ்லார் ஒன்று இருக்குமே, அதை போட்டு திட்டுவீங்க ஆமா. இல்லையா? ஆமாமா. சபா. சரி, ஏன் படிக்க மாட்டீங்க? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க? ஸ்கூலுக்குலாம் எதுக்குங்க போய்க்கிட்டு, அழகா பைக்ல ஸ்டிக்கர ஒட்டுனோமா, ஃபேஷன் ப்ரோல அஹ், 4 சுத்து சுத்துனோமா, என்ன அஹ், அது பிடிச்சு அஹ், வம்பிழுத்தோமா, பஞ்சாயத்து ஏதாவது அஹ், இருந்தா பார்த்தோமா. அஹ். எங்கள பத்திலாம் இப்ப பெருமையா படம்லாம் வந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா? என்ன படம்? இப்ப இந்த கட்ரா குஸ்தி இதுலலாம் நாங்க இந்த பஞ்சாயத்து பண்றவரா ஹீரோவே நடிக்கிறாரு. புரியுதுங்களா? அழகா பஞ்சாயத்து பண்ணோமா, செகண்ட் ஹாஃப் ஜாலியா பாத்தியா இல்லையாடா தற்கூரி நாயே? செகண்ட் ஹாஃப் பாத்தியா இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நாங்க கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சுச்சு. அஹ், அதனால அஹ். அதோட அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. பார்க்கல. ம். ஐயோ டேய், இது இந்த அன்பறிவுக்கு சொன்னதே தான்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப மட்டும் பார்த்துட்டு மாப்பிள படம் சூப்பரு, கடைசி 10 நிமிஷம் மட்டும் ஏதோ சொதப்பிட்டாங்க மாப்பிள, அந்த சொல்ற கேங் தானடா நீங்க? பார்க்கறதே இல்லைங்க செகண்ட் ஹாஃப்லாம். பார்த்தா தானே பஞ்சாயத்து. ஃபர்ஸ்ட் ஹாஃபோடயே கிளம்பி வந்தது. சரி, பைக்ல என்னென்னலாம் ஓட்டுவீங்க? என்ன ஸ்டிக்கர் ஓட்டுவீங்க? திரும்ப அந்த ஜாப்பனீஸ் அது எல்போர்டு சிம்பிள், ஆமா, கொலம்பியா பிளாக், வேற? ஆமா. அப்புறம் ஷீல்டு வித் ஸ்வார்ட்ஸ் டபுள் சைடடு. அஹ், அஹ், அப்புறம் அப்புறம் ஃபயர் அஹ், பாட்டு. பாத்து வா மாப்பிள, அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுவீங்க தானே? ஆமா, ஆமா. வகுந்துருவோம் கேப்ல. இந்த மாரி பாடல் வரிகள் இதெல்லாம் சேர்த்துப்போம். அஹ், அஹ். என்ன உங்களுக்குன்னு உங்களுக்குன்னு தனி ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் என்னென்ன ஆமா. பாட்டுலாம் வச்சிருப்பீங்க? இந்த ஸ்டார்டிங்ல உப்பு ஒரு தின்ன கருமத்தை கேட்டுட்டு இருக்கியா? அது அது உப்பு தின்னா தண்ணி அஹ், குடி. என்ன அஹ், அப்புறம் வேற என்ன பாட்டு? அப்புறம் அஹ், பெரும்பாலும் தீம்ஸா தாங்க இருக்கும். அஹ், புரியுதுங்களா? அஹ். ஓஹோஹோஹோ! வடசென்னை தீம்லாம் போட்டு போனாங்க. வட சென்னை புரியுதுங்களா? தீம் நீங்க யூஸ் பண்றீங்களா? உம்மாலக்க. சரிங்களா? அ வெற்றிமாறனுக்கு தெரியுமாடா இதெல்லாம்? என்ன அதுக்கப்புறம் வேற என்ன போடுவோம்? அதுக்கப்புறம் அஹ், பெரும்பாலும் முத்தையா படங்கள் தேவைக்கேற்ப. அஹ், என்ன அஹ். அப்புறம் என்ன அந்த கமல் பாட்டு அதுக்கப்புறம் என்னமோ ஒண்ணு வருமே. என்ன கமல் பாட்டு? பாட்டு என்னமோ ஒண்ணு வருமே. என்ன? போற்றி பாடடி கண்ணே, அது. அது அத சேர்த்துப்போம். அஹ், அதுக்கப்புறம் அஹ், அதுக்கப்புறம் என்ன சேர்த்துப்போம்? அப்புறம் ஐயா போல கண்ணு இல்ல கூட போகுது. அ ஐயா போல இல்ல நீங்க என்ன புள்ள வர வர வட்டம். அந்த பாட்டு தேவைக்கேற்ப. இந்த மாரி நெறைய சண்டைகோழியில பாட்டுகள் கூட ஏதோ இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாட்டு வருது. ஆமா. சண்டைகோழியில ஐயோ! கூட ஏதோ ஒரு பாட்டு தானே? ஆமாமா. அது அந்த பாட்டு ஐயய்யோ! அஹ், அஹ், அ இத 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 பாருங்க. இந்த 2 பாட்டையும் எல்லா பாட்டையும் போட்டது யுவன், அஹ், இளையராஜா. அஹ். ஓ, ம். நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும்டி மாப்பிள்ளை. இல்ல சொல்றேன். அ, அஹ், அ, அஹ். ம். முத்தையா படத்துக்குலாம் யாரு மியூசிக் பண்ணுவா? ஜிவி பிரகாஷ். எல்லா படத்துக்குமே ஜிவி தானே? இல்ல, இல்ல. தெர்ல அவரு பாட்டெல்லாமா யுவன் தான் அதெல்லாம் கொம்பனுக்கு யுவனு. கொம்பனா இப்போ அஹ். ஒரு பி வந்துச்சே. என்னடா பொசுக்குன்னு பீன்ட்ட? சரி, இல்ல, பொணத்த இல்ல. பொணன்னு தானே சொல்லணும். இல்ல, இல்ல. அது வந்து ரஞ்சித் படங்கள். நான் சொல்ல மறந்துட்டேன். ஓ, சாரி. ரஞ்சித் மேல ஒரு பயங்கரமான வன்மை வேற இருக்கு இல்லையா? உங்க உங்க உங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கிறாரு அவருன்ட்டு. அது அவரு சரிங்களா?
அழகா மெட்ராஸ் அப்படி போயிருக்கலாம். அவர் எங்க என்னத்த என்ன சொல்றது? மெட்ராஸ்லயே அவர் அந்த அரசியல் தான்டா பேசினாரு. அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு மூளைப்புண்டை இல்லைன்னு சொல்லுங்க. அவர் என்னைக்கு சோழர்கள்லாம் இழுத்தாரோ அங்க எங்களுக்கு மனசு என்ன சொல்றது, ஏத்துக்கலாம்னு பார்த்தோம், அவர் அப்கிரேட் பண்ணலாம்னு பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு, எப்படி அந்த விக்ரம் சொன்னாரு. இப்ப விக்ரம்லாம் எடுத்துக்கோங்களேன். விக்ரம் அவங்களெல்லாம் நாங்க தான் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் நார்மல் லைஃப்ல இருந்து. சரிங்களா? அவர் வேற ஆளுங்க. அவரை வந்து எங்க ஆளுங்களா அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம். புரியுதுங்களா? தல அஜித் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அந்த மாதிரி? ஆமா ஆமா. இல்ல ஏண்டா தல அஜித் அவ்வளவு தூக்கி கொண்டாடுறீங்க, கார்த்திகே கண்டுக்க மாட்டீங்க. கார்த்திக் படம் நடிக்க மாட்டுறாருங்களே. கௌதம் கார்த்திக் என்ன போய் சொல்லுடா கௌதம் கார்த்திக் ரசிகன் என்று எல்லாம் பைக்ல ஓட்டிக்கிட்டு தெரிவிங்க தானே? ஏங்க அவரு பாருங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு, எங்களுக்கு மனசே உடைஞ்சு போச்சுங்க. அவரும் வந்து உங்க ஜாதி தலைவர்கள் மாதிரியே வந்து வேற்று ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டாரு. அவர் வேற்று மொழி வேற இல்லையா? அவங்க மலையாளி தானே அவங்க. ஆமா. என்னத்த சொல்றது? இனி நோ மோர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் கௌதம் கார்த்தியா? ஆமா, ஓல்டு ஃப்ரெண்ட் கௌதம் கார்த்தி அவுட். இப்ப நியூ ஃப்ரெண்ட் யாரு? யாரையா தேடணும், துருவ விக்ரமா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஏடா இப்பதானடா சொன்ன விக்ரம் வந்து வேற்று ஆளுங்கன்ட்டு, துருவ மட்டும் எப்பறம் உங்க ஆளாகும்? ஏங்க அவங்க ஓரளவுக்கு டெவலப் ஆகி வந்துட்டாங்கன்னா நாங்க அக்செப்ட் பண்ணிப்போங்க, புரியுதுங்களா? ஓ, அக்வயர் பண்ணிப்பீங்க. அதுக்கு பேர் அக்செப்ட் பண்றது இல்ல, அக்வயர் பண்றது. புரியுதுங்களா? அவ்வளவுதான். சரி, ஒண்ணு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. அதான் நான் சொல்லுவேன். சரி, ஒண்ணு படிக்காம தற்குறியா திரியுறீங்க, இல்ல ஸ்கூல் பக்கம் போனா அங்க போயிட்டு கயிறை கட்டிட்டு திரியுறீங்க. என்னடா உங்க பிரச்சனை? அதுக்குதான் நாங்க சொல்றோம். என்ன அழகா இந்த புலிகேசி படத்துல வரும்ல. ஆமா, நாகப்பதனி நாகப்பதனி. அது இல்லைங்க, அந்த டீம் மாதிரி வச்சு 11 பேர் சண்டை போடுவாங்கல்ல, அதுதான் நாகப்பதனி நாகப்பதனி. அப்படியா? அது பேர் மறந்து போச்சு. அந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்க இது மாதிரி கவர்மெண்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி ஆண்டைங்க ஏ விசஸ் ஆண்டைங்க பி வந்தா பண்ணா இருக்கும். அந்த மாதிரி பண்ணா கூட பரவாயில்லடா, ஆண்டைங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா, மத்தவனை எளியவனை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்கடா. அதுல அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நடத்துறீங்களேடா, ஆல்ரெடி இந்த கபடி போட்டி எல்லாம் நடத்துறீங்களே, அங்கேயும் போயிட்டு 7:30 கூட்டி ஜல்லிக்கட்டுல வந்து வேற ஜாதிக்காரங்களோட மாடு வந்து வரக்கூடாதுன்னு கிரிஞ்சு பண்ணி, அதெல்லாம் போதாத, இதுல இன்னும் ஜாதி சண்டைக்கு வேற உங்களுக்கு மைதானம் கட்டி விடணுமா? உதாரணத்துக்கு இப்ப ஏன் அவர் நம்ம தொடக்கூடாதுன்றதுதானே இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, என்ன இப்போ அவர் எப்படி எங்க வீட்டு மாடை பிடிக்கலாம்? மாடே பிடிக்க அலோவ் பண்றது இல்ல, அப்புறம் தானே பொண்ணுக்கு நீங்க போயிட்டீங்க. மாடே அலோவ் பண்றது கிடையாது. 4 சென்ஸ் உள்ள ஜீவனே நாங்க அலோவ் பண்றது இல்ல. எப்பதான்டா திருந்துவீங்க? காலேஜ் ஸ்கூலுன்னு போனா கயிறை கட்டிட்டு திரியுறீங்க. ஊருக்குள்ள காலேஜ் படிச்சாதான் இப்படி திரியுறீங்கன்னா, வெளிநாட்டுக்கு வந்தாலும் அங்கேயும் கயிறை கட்டிட்டு திரியுறீங்க. இங்க எல்லாம் திரியிறானுங்க இந்த மாதிரி. துபாய்க்கு வேலைக்கு போனா அங்கேயும் கயிறை கட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க ஜாதியா பிரிஞ்சுக்கிட்டு திரியுறீங்க. ஆனா அங்க என்னடா பைப் லைன் ஒர்க்கரா தான் வேலை செய்யற நீ, அங்க ஒண்ணு ஆண்டு புழுத்துல நீ. அங்க என்னடா, எதுக்குடா இவ்வளவு பெருமை? மேய்க்கிறது எருமை, எதுக்குடா இவ்வளவு பெருமை? எருமையா இருந்தாலும் பெருமையோட மேய்க்கிறோம்ல, சாதா பெருமை இல்ல, ஜாதி பெருமை. அப்படி சொல்லுங்க. எப்பதான்டா திருந்துவீங்க? எப்படா மனுஷனா மாறுவீங்க? தெரியலீங்க. இது எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. இது எப்படி உங்களுக்கு இந்த லெப்டிசம்ன்றது உங்களுக்கு செட் ஆயிருச்சு, அது மாதிரி எங்களுக்கு செட் ஆயிருச்சு. புரியுதுங்க? ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான். சரி, இந்த தேவர் மகன் படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேங்க. அந்த படத்துல இருந்து வாட் வாஸ் த மெசேஜ் யூ டுக் தட்? ஐயோ எப்பா, அந்த படத்துல இருந்து உனக்கு நீ எடுத்துக்கிட்ட மெசேஜ் என்ன?
மெசேஜ் எல்லாம் எடுத்துல சாங் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டான். ஏன்டா அந்த படத்துல போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடான்னு சொன்னாருடா, அதெல்லாம் பண்ணலையாடா, அதெல்லாம் கேட்கலையாடா நீங்க? சொன்னாராடா, நாங்க பாட்டு படம் தாங்க யூடியூப்ல பார்த்தோம், அதெல்லாம் பார்க்கலீங்க. கிளைமேக்ஸ் பாக்கல. இல்ல, ஒன்லி சாங்ஸ். முத்தையா படத்தையாவது முழுசா பாப்பீங்களா? மோகன்ஜி முத்தையா படத்தையாவது முழுசா பாப்பீங்களா, இல்ல அதுக்கும் இதே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கதிதானா? ஏங்க அதெல்லாம் பார்க்கணுமாங்க? அழகா இது பண்ணோமா, இது ஸ்டேட்டஸ்லயே பாதி படம் பார்த்துருவோம், அவ்வளவுதான் படமே. புரியுதுங்களா? சும்மாலாம் உட்காந்து ஃபுல் படம்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? சரி, இப்ப இந்த மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்களோட படம் எல்லாம் பாப்பீங்களா? பக்கமே போக மாட்டாங்க. சரி, அந்த எதுக்குங்க படத்துல அதெல்லாம் நல்ல பாட்டு உங்களுக்கு? இருந்துச்சுன்னா, ஆ? அந்த படங்கள்ல நல்ல பாட்டு இருந்துச்சுன்னா, தீம் மட்டும் எடுத்துப்போம். தீம் அதெல்லாம் மட்டும் எடுத்துப்போம். கபாலி. ஆமா. ம். அஹ் தீம் அதெல்லாம் மட்டும் எடுத்துப்போமே தவிர்த்து, மத்தபடி அந்த உள்ள இன்டீரியரா போறதில்ல. ம். எப்பா போதும்டா. எப்பதான்டா இந்த பாட்டோட எஃபெக்ட் எப்பதான்டா முடியும்? எப்படா சபரியா மாறுவ? அது கொஞ்சம் லேட் ஆகும். வேறு வேலைகளை பாருங்க, கொஞ்சம் லேட் ஆகும் அது மாறுறதுக்கு. எப்பா ம். இந்த சும்மா அப்ப ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். சும்மா வந்து டிடிகேலே பண்ணிடுறேன்டா நானு. நாங்க இந்த ம். ஜனவரி மாசத்துக்கான சும்மா நாங்க இந்த மந்த் ம். எண்ட்ல ரிலீஸ் பண்ணிக்கிறோம். வந்துராத தயவு செஞ்சு அந்த பக்கம். இந்த சரிங்க. பாட்டோட எஃபெக்ட் குறைஞ்சா மட்டும் அங்கிட்டு வர்றதுக்கு யோசி. இல்லாட்டி அந்த பக்கம் ம். வந்துராது என்ன? சரிங்க, ஓகே, சந்தோஷம். ஆள விடுறா புண்டாலோக்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் ரேண்டம் டாக் பாட்காஸ்ட். ஏய் சபரி, ம். நல்லா இருந்துச்சு இந்த எபிசோட், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எடிட்டுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வாட் இஃப்லயே பச்சை சங்கிகள் அடிக்கலாம்டா. இல்ல, வேண்டாம், தேவையில்லை.